ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ரொம்ப நாளாக ஒரு வித்தியாசமான ஃபோன் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் நார்மல் ஃபோனாக இருந்தாலும். பட் இப்போ எம்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 11 அல்ட்ரா அப்படின்ற ஒரு புது ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ரொம்பவே சூப்பரான விஷயம் டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு இன்வைட்டும் நமக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க, மீடியா கிட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ரீட்டைல் பாக்ஸ் வந்துட்டு நார்மலாக வர மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற பார்க்கலாம் வாங்க. எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ 11 அல்ட்ரா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. த சூப்பர் ஃபோன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியா கிட்டுக்காக வந்துட்டு இதில் வந்துட்டு கேமரா ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக வந்துட்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருச்சு. இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ்டாக வந்து நிற்கணும். இது வந்துட்டு உடஞ்சிருச்சு வரும்போது ஏதோ வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஃபோனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா யாருக்குனா அதை அனுப்பணும் அப்படின்னாலுமே ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் போட்டு யாருக்குனா நீங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக ஒரு சின்ன ஐடி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சுகுமார் அண்ட் ராஜகோபால் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டேகுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் 55 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றதையுமே வீடியோவில் டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து அதுக்கான கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுற கேபிள் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுக்கல, பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல். இது வந்து ப்ரொடெக்டிவ் கேஸ் கிடையாது. இதுக்குள்ளே வரும்போது சேஃப்டியாக வரணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ மொபைலை கையில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து அடடா இதெல்லாம் இருக்குது அந்த ஃபோனில் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக தூக்கி தண்ணியில் போடலாம், தண்ணிக்குள்ளே வச்சு வீடியோ எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இதில் IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாம் ஊதணும்னு தேவையில்லை, துடைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் வச்சிங்க அப்படின்னாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பிள் தண்ணியில் போட்டு காட்டினது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட திக்னஸ் 8.38 இன்ச் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 234 கிராம் வந்து வெயிட் இருக்குது. கிட்டத்தட்ட 1/4 கிலோ அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பட் வெயிட் இந்த அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக பேட்டரி வந்து அதிகமாக எடுக்கும். அதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது தான் இந்த ஒரு வெயிட்டுக்கான ரீசன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேமரா அந்த பம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் பேக் சைடில் ஒரு டிஸ்பிளேயும் வர்றது தான் காரணம். டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த பம்ப் பெருசாக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஹோல்டு பண்ணும்போது இப்படி பிடிச்சிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் நம்ம கீழே வச்சுட்டு அழுத்தினாலும் கூட பேலன்ஸாக வந்து நிற்குது. நார்மலாக மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கடகடன்னு ஆடுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை வந்து இதில் இல்லை. பட் இந்த கேமரா பம்ப் பெருசாக இருக்கிறது சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து காஸ்மிக் ஒயிட் நம்ம வந்து கையில் வச்சிருக்கிறது. இதே மாதிரி காஸ்மிக் பிளாக் இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கு. சைடு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான். கீழே விழுந்தாலும் கூட பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணாலும் கூட நல்லாவே காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம மினிமம் பெசல்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேமரா பம்ப் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு டிஸ்பிளே பார்க்குறவங்க அட என்னடா ஃபோன் இது சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஸ்பிளே இல்லை, 2 டிஸ்பிளே. இதில் மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 2K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய Quad HD Plus 6.81 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் E4 மெட்டீரியல் அப்படின்றனால இதோட முன்னாடி ஜென்ரேஷன் E3 கம்பேர் பண்ணும்போது 15% வந்து பவர் வந்துட்டு கன்சியூம் ஆகிறது கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அடாப்டிவ் சிங்க்ரோனைஸ் ஆகிக்குது. ஸோ இதனால் நீங்கள் யூடியூப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 60 Hzலையும் மற்ற இடத்துல வந்து 120 Hz இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குது.
அண்ட் இந்த ஒரு ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு குவாட் ஹெச்டி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் டிஸ்பிளேயில் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த ஃபோனில் தான் பார்க்குறேன். நார்மலாக செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்வாக இருக்கனால நம்ம கையில் ஹோல்டு பண்ணும்போது சில டைம் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக் நீங்கள் மேனுவலாக எவ்வளோ தூரம் வந்து டச் ஆகாமல் இருக்கணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் இன்னுமே நமக்கு கஸ்டமைஸாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 480 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்லாம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரியலாகவே சூப்பராக இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1700 nits கொடுத்துருக்காங்க. இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. கொரில்லா கிளாஸ் விக்டஸ் சப்போர்ட்டு, டால்பி விஷன், HDR10+ சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே பார்க்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பேக் சைட் டிஸ்பிளேக்கு வரலாம். 1.1 inch AMOLED டிஸ்பிளே, ஒரு டச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணாலுமே வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஃபோனை எப்போ வந்து தலைகீழாக ரொட்டேட் பண்ணி வைக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன வால்பேப்பரோ உங்களுக்கு வந்து டைம் என்ன, பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலும் வேக்கப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்றதையுமே வந்து உங்களால் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து டைப் பண்ணி வைக்கணும், கோட் மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னாலுமே ஸோ நார்மலாக நம்ம ஃபோனில் பேக் சைடில் எதுவும் எழுத முடியாது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இந்த டிஸ்பிளேல எழுதி வச்சுக்க முடியுது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் செட் பண்ணோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு பேக் சைடில் கஸ்டமைஸாக வந்து பண்ணிக்க முடியும். நார்மலாக கையை நீங்கள் திருப்பி வச்சு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். எப்போ வந்து நீங்கள் தலைகளாக டில்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஆன் ஆகி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். வேறு என்ன இந்த டிஸ்பிளேல யூஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு வேறு லெவல் யூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண முடியாது. அந்த டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஸ்பீக்கர் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டிசைன்டு பை பார்த்தீங்கன்னா ஹார்மன் கார்டன் அப்படின்ற ஒரு பிராண்டோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஒரு சின்ன சவுண்ட் கிளிப் கேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரியலாகவே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ளஸ் எம்ஐயோட ஃபேவரட்டான IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எந்த ஒரு பட்டன் போர்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வந்து ஹார்ட் ரேட் சென்சாராகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்துட்டு இந்தியாவுக்கு இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபாரினுக்குமே இன்னும் வந்து அப்டேட்ஸ் எதுவுமே வந்து வரலை. அப்படி வந்தது அப்படின்னா ரியலாக அதுவும் நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஒவ்வொரு தாட்டி அன்லாக் பண்ணும்போதும் உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். ஸோ இது கண்டிப்பாக இதுவும் ஒரு நியூ இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வந்தால் நல்லாயிருக்கும். OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதில் தேவையில்லாத சில ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ்புக், அமேசான் பிரைம் இதெல்லாம் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால கண்டிப்பாக இதில் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமிங் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டிஸ்பிளேக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். டிஸ்பிளேக்குன்னே நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோலில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பாப்பா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 20 மெகா பிக்சல் ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.3ல வருது. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பியூட்டி மோட் ரியலாகவே சூப்பராக இருக்குது. லோ லைட் கண்டிஷனில் கூட ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த இடத்துல போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கூட நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமராவில் 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியும். பேக் சைட் கேமரா அப்படின்னு வரும்போது 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்துட்டு எப்பயுமே மெயின் கேமரா மட்டும்தான் 108 மெகா பிக்சல் 64 இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய 3 கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கேமரா மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா ஃபீச்சரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேக் சைட் டிஸ்பிளே பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட் டிஸ்பிளேல நீங்கள் கேமராவை வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் செல்ஃபி எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதே கிடையாது. நீங்களே உங்களையே வந்துட்டு செல்ஃபி பேக் சைட் கேமராவை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த அளவுக்கு
செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்றத பேக் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மூலியமாகவே உங்களால் பார்த்துக்க முடியும். ரியலாகவே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னே சொல்லுவேன். செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விலாகெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில். இந்த இடத்துல மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சாம்சங்கோட GN2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கஸ்டம் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க, சாம்சங்கோட சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பேச்சர் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது f1.95 கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டோட வருது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, வீடியோஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லாமல் சூப்பராக அவுட்புட் கிடைக்குது. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 12 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி மெயின் கேமரா யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். 120 டிகிரி அளவுக்கும் உங்களுக்கு வியூ வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ நார்மல் இந்த 50 மெகா பிக்சலையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டுத்துலேயுமே ஃபோட்டோ அவுட்புட் சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா பெரிஸ்கோபிக் கேமரா கொடுத்துருக்காங்க. 5x அளவுக்கு ஜூம் பண்ணக்கூடிய 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலையும் OIS சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5x ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்டுமே நல்லா இருக்குது எஃபெக்டிவாக பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10x அளவுக்கு உங்களால் ஹைப்ரிட் ஜூம் வந்து பண்ணிக்க முடியுது. இதை தாண்டி நம்ம டிஜிட்டல் ஜூம் பண்ணும்போது ஒரு 40-50 இந்த ரேஞ்சுக்கெலாம் போகும்போது நல்லாவே இருக்குது. பட் இவங்க சொல்கிறது 120 வந்துட்டு நம்மளால் ஜூம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் 120x எல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி அவுட்புட் கிடைக்கல. ரொம்பவே வந்து ஒரு மாதிரி மங்கலா ஏதோ இருக்குது அப்படின்றத நம்மளால தான் பார்க்க முடியுது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை யூஸ் பண்ணியே மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட எடுக்க முடியுது. பட் ரொம்ப நியராக போய் எடுக்கிற அந்த ஃபீல் வந்து மேக்ரோக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. பட் ஓவராலாக ஃபோட்டோ கிளாரிட்டி எல்லாமே வந்து ஓகே தான். அது இன்னும் கொஞ்சம் நியராக போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 8 மெகா பிக்சல் 24 FPSல எடுக்க முடியுது. HDR10 சப்போர்ட்டோடையும் வருது. 4K அப்படின்னு பார்க்கும்போது 60 FPS மேக்ஸிமம் எடுக்கலாம். 1080 பிக்சலும் 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா வீடியோட லென்த் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்மளால் வந்துட்டு இதில் ஷூட் பண்ண முடியுது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா IP68 ரேட்டிங் இருக்கனால நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு கூட அண்டர் வாட்டர் வீடியோஸ் கூட இந்த மாதிரி எடுத்துக்க முடியுது. அண்ட் நைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் எடுக்கிறது, மூவி எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தாங்குற அளவுக்கு உள்ள என்னெல்லாம் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5Gக்காக X60 மோடமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU அப்படின்னு பார்க்கும்போது Adreno 660 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. RAM வேரியன்ட் 12GB RAM LPDDR5 யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் 256GB இந்த ஒரு வேரியண்ட் தான் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் 120Hz வச்சு யூஸ் பண்ணாலும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கேம் பிளே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரியலாகவே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் கனெக்டிவிட்டிலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த மாதிரி IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டோடு இருக்குது. ஆப்டிக் வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் கிடைக்குது. அண்ட் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட்டோடையும் இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து ஒரு ஹையர் அண்ட் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவைஸில் 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 5000 தேவையானா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் அண்ட் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரிலாம் இருக்கனால பேட்டரி கெப்பாசிட்டி பயங்கரமாக இழுக்கும். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 nm நமக்கு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் E4 மெட்டீரியலில் வந்துட்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃபை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 67 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் 67. அப்படி 67 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெறும் 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 54% சார்ஜ் ஆயிருன்றாங்க. 36 நிமிஷத்தில் வந்து 100% சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது அடாப்டர் இல்லாதனால. பட் நான் வச்சிருக்கக்கூடிய அந்த 55 வாட்ஸ் அடாப்டரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 55 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. 1 hour கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக அந்த அடாப்டர் எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வச்சும் தனி ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ண வீடியோ 1GB டெக்கில் வந்து கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் அதுலேயுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்
சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. வேறு ஏதாவது டிவைஸை நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலுமே பேக் சைடில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்குமே உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் எவ்வளோ நேரம் இதோட பேட்டரி லைஃப் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு என்னால் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாத்தையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஆட்டோவில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே 90 ஹெர்ட்ஸ் வேணுமா இல்லை 120 வேணுமான்றதை செட் பண்ணும்போது நமக்கு சார்ஜிங் டைம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இதில் என்ன குறை இருக்குது, என்ன ஹைலைட் இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவா, வாங்கலாமா வேணாமான்றதை எண்டில் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு IP68 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. தண்ணியில் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 1 டேக்கு வேறு லெவலில் இருக்கும். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேக் சைட்லையுமே வந்து டிஸ்பிளேயோட வரனால பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2K டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாக சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேமரா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கு. பேக் சைடில் நீங்கள் செல்ஃபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி இந்த டிவைஸில் குறை அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஃபுல்லாக அந்த பம்ப் மாதிரி இருக்கிறது குறையா தோணுது. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் குறையா தோணுது. நெக்ஸ்ட் அந்த பெரிஸ்கோபிக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு பக்காவாக ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலில் அது இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு 1080 பிக்சலில் மட்டும்தான் வந்து வீடியோஸ் எடுக்க முடியுது. 4Kல வந்து எடுக்க முடியல. அதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டான அவுட்புட் இருக்கும். ஸோ ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நம்மளை கேட்காமையே வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 70,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 70,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து OnePlus வாங்கலாமா இல்லை இந்த டிவைஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து OnePlus விட அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. OnePlusல OS இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ OS எனக்கு MIUI ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். OnePlus 9 Proவுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.